அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைல் ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரானில் வந்து கருணைக்கிழங்கு சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கருணைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கோம். இந்த டிஷ் வந்து செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ். கருணைக்கிழங்கு எங்கள் ஊரில் இதை தான் நாங்கள் கருணைக்கிழங்குன்னு சொல்லுவோம். 1/2 கிலோ இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இறாலில் இருக்க இன்டெஸ்டைன் எடுத்துருங்க, அதாவது குடலை எடுத்துருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அதை கரைசல், 2 தக்காளி, 5 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 2.5லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெந்தயம் சோம்பையும் அதில் போட்டு ஒரு 2 கிண்டி விட வேண்டியதான். நல்லா அது வெடித்து வரும். அது வெடித்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் போடுங்க. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே அது ஒரு கிண்டிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா சின்ன வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 2 மினிட்ஸ். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் லேசாக பொன்னிறமாக வந்துச்சுனாலே போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது தக்காளி சேர்த்தாச்சு. இது சீக்கிரம் வதங்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து முடிந்தளவு கல் உப்பே பயன்படுத்துங்க, இந்த அயோடைஸ் சால்ட்லாம் வேணாம். அது வதங்குற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, புளி கரைசல் வச்சுருக்கிறதுல ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டிலலாம் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிருப்போம்ல, அந்த குழம்பு மிளகாய் தூளை 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ இறாலை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இறால் வந்து நல்லா சிவப்பு நிறமாக மாறணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இறால் வந்து சிவப்பு நிறமாக மாறிடும். அப்படியே அதுதான் பதம். அது மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கரைத்து வைத்திருக்க கரைசல், புளி கரைசல், மிளகாய் பொடி கரைசலை இதில் சேர்த்துட வேண்டியதான். இந்த குழம்பு ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாரம் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 இல்லை 3 நாள் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நாள் ஆக இதோட டேஸ்ட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்காக 1 மாதம்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது, 2 நாள் இல்லை 3 நாள் மேக்ஸிமம். இப்போது இறால் ரெடி ஆகிடுச்சு, சிவப்பு நிறத்தில் மாறிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை அதில் ஊற்றிட வேண்டியதான். அந்த புளிக்கரைசலில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் கிடக்கும். அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் நாங்கள் வதக்கின அதே கரண்டியை அந்த கரைசலை கரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டோம். இப்போது அதை ஊற்றினதுக்கப்புறம் உடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கு, இறால், அப்புறம் அந்த கரைசல் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு லிட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம லிட்டை எடுத்துட்டு திரும்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் லிட்டை வச்சு மூடிட வேண்டியதான். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மூடியாச்சு. இப்போ குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மலமலன்னு. இப்போ ஒரு கிண்டி விட்டுட்டு திரும்ப சிம்மில் வச்சிட வேண்டியதுதான் ஃப்ளேமை. சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் லிட்டை போட்டு மூடிடுங்க. மூடினதுலேருந்து 5 மினிட்ஸில் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள்
திறந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த குழம்புல நீங்கள் கருணைக்கிழங்கோடு சேர்த்து கத்திரிக்காயும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.